டே என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, காலேஜ் ஃப்ரெண்டு. அவன் இருந்துட்டு காலேஜ்ல 4-5 வருஷமா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். இப்ப என்னன்னா புதுசா வேற ஒரு பொண்ணு கூட மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணு கூட பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. இது கூட பரவாயில்ல, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கா, கல்யாணம் 2 குழந்தை இருக்குது. இப்ப என்னடான்னா ஏதோ காலேஜ் பிள்ளை ஸ்கூல் பிள்ளை அதை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இப்படி இருக்காங்க. தண்ணிக்கு அடிக்கடி ஒருத்தி சண்டை போடுவாள், பிரியான்னு ஒருத்தி என் கூட வீட்டு பக்கத்துல. அவ புருஷன் துபாயில இருக்கான் என்ன, ஆனா வந்து 2 பிள்ளைகளும் இருக்குது. உட்காந்து எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிட்டு இருக்காடா. ஆனா அது கண்டிப்பா புருஷன் கூட கிடையாது. என்னடா இப்படி இருக்காளுங்க. ஊர் உலகத்துல என்னென்ன. ஹலோ, சொல்லுமா. இந்த கிளம்பிட்டேன். போயிடலாம் வரேன். யாரு? என் மொண்டாட்டி தான். யாரும் அவளுக்கு வேற வேலை இல்ல. இப்படித்தான் என் புருஷன்ட்டையும் வந்து ஃப்ரெண்டு கூட போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கிளம்பிடுவோம், வந்து மாட்டிக்கு போறோம் 2 பேரும். சரி வா. வாங்க. என்ன பண்ணுது டாக்டர்? ஒரு வாரமா இருமலா இருக்குது டாக்டர். ஓகே வாய் தரங்க, கத்துங்க. திரும்புங்க. மூச்சில்தோட வேணாமா டாக்டர்? அதெல்லாம் எங்களுக்கு கேக்கும்பா. சரி. இது சொல்ல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உங்க ஹார்ட்ல 2 ஹோல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணாட்டி நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. உடனே இப்ப வந்து சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி அமௌண்ட் வந்து கட்ட சொல்லிருங்க, 50 லட்சம். இங்க படுத்தீங்கன்னா ஹார்ட் இப்படி எடுத்து அதை மாத்தி நல்ல ஹார்ட்டை உள்ள வச்சிருவோம். ஃப்ரிட்ஜ்ல ரெடியா இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். ஓகேவா? வந்து படுத்துக்கோங்கம்மா, வாங்க. இல்ல எனக்கு டவுட் டாக்டர், எனக்கு சளின்னு தானே வந்தேன், நீங்க எதுக்கு ஹார்ட் மாத்தணும்ன்றீங்க? அதுதான் எப்பயுமே இதுக்குதான் நாங்க வந்து சொல்றது, அப்பப்ப ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் சிம்டம்ஸ் உங்களுக்கு. வாங்க. ஒண்ணும் இல்ல, வலிக்காம நாங்க டாக்டர். வேணாம் டாக்டர், வலிக்காம நாங்க பண்ணிடுவோம் சார். ஓகேவா? அனஸ்தீசியா கொடுத்துருவோம். வாங்க கேளுங்க டாக்டர். வாங்க, எந்திரிங்க. வேணாம் டாக்டர். எந்திரிங்க டாக்டர். இன்னும் காசு கட்டல டாக்டர். கட்ட சொல்லுங்க, இப்ப உடனே கூப்பிட்டு கட்ட சொல்லுங்க. கட்டினதுக்கு அப்புறம் தான் கத்திய வைப்போம். படுங்க. அனஸ்தீசியாவை எடுத்துட்டு வரேன். டாக்டர், டிக்கிலியா அனஸ்தீசியா போடுவாங்க? அப்புறம் எங்க போடுவாங்க? சாரி, கையில போடுவாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். போன் பண்ணி சொல்லிட்டீங்களா ரிலேட்டிவ்க்கு? ஓகே நர்ஸ், கேட்டுக்கங்க. 50 lakhs டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? ஓகேம்மா. மயக்கம் போட்டாரு. ஓகே நர்ஸ், வாங்க. இது என்ன பண்ண போறோம்னா, இப்படி ஓபன் பண்ண போறோம், ஹார்ட் எடுத்து இப்படி வெளியே வைக்க போறோம், திருப்பி உள்ள வச்சு தைக்க போறோம், அவ்வளவுதான். ஆமா, இப்பெல்லாம் பண்ணிதான் ஆகணும். என்ன பண்றது? அப்புறம் படிச்சாச்சு, பேஷன்ஸ் வேணும்னா என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இப்படிதான் பண்ணி ஆகணும். எத்தனை பேர் இந்த மாதிரி நோயாளியா உண்மையா வருவாங்க? இந்த மாதிரி மக்களை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுவும் பார்க்க நல்லா இந்த மாதிரி டிப் டாப்பா வந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஐயோ, அனஸ்தீசியா வேலை பார்க்கலையா? என்ன டாக்டர் பேசுனீங்க? இப்படி எல்லாம் நிறைய ஆஸ்பத்திரியில நடக்குது, ஆனா எங்க இதுல அப்படி கிடையாது. சரி டாக்டர், நான் அப்புறமா வரேன். இல்ல நான் காசு கட்டல, போயிட்டு வரேன். கட்டிட்டாங்கங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பரவாயில்லைங்க. ஐயோ வாங்க. நர்ஸ், எல்லாரும் வந்து கதவை சாத்துங்க. ஹலோ மேடம். யாரு? உங்க கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்ல முடியுமா மேடம்? உங்க கனரா பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் ஆயிருக்கு மேடம். கனரா பேங்கே இல்லையா என்கிட்ட? ஸ்டேட் பேங்க் தான் இருக்கு. ஏதோ ஒரு பேங்க், அந்த பேங்க் தான் மேடம் சொல்றேன் நானும். ஐயோ, பிளாக் ஆயிடுச்சா? ஆமாங்க மேடம். இப்ப அதை வந்து அன்பிளாக் பண்றதுக்கு உங்க கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓடிபி வரும் மேடம், அது சொன்னீங்கன்னா அன்பிளாக் பண்ணிடலாம் மேடம். அப்படியா? ஐயோ, எனக்கு நம்பர் தெரியாதே. இருங்க, எங்க புருஷனை கூப்பிடுறேன். யோ, வா, சீக்கிரம் வா. ஏடிஎம் கார்டு பிளாக் ஆயிருக்காம இதெல்லாம் பார்க்க மாட்டியா? பிளாக் ஆயிருக்கா? ஆமா, 16 நம்பர் கேக்குறாங்கடா. சொல்லு.
கேமடி சமாளி பேசு. ஹலோ சார், அவருக்கு தெரியலையாமா அந்த ஏடிஎம் கார்டு எடுக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. வந்தோடனே சொல்லுவாரு. இந்த வந்துட்டாரு சார். ஹலோ சார், இந்த சொல்றேங்க சார். ஏண்டா கேமடி லூசு, எப்படியா யார் என்ன நம்பர் கேட்டா சொல்லுவியா? பைத்தியம், எனக்கு தெரிஞ்சிருந்தா தானே சொல்ல. தெரிஞ்சிருச்சே, சொல்லிருப்பிய நேரம். தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்பேன், தெரியலன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். அதனாலதான் உனக்கு தெரியாம நானே வச்சு இப்படி இல்லாம ஏமாத்துவாங்க. ஆமா, இப்ப நீ சொல்லியிருந்தேன்னா உன் அக்கௌண்ட்ல காசு பூரா எடுத்துருப்பாங்க. நல்ல வேலை, போன் நம்பர் தானே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதனாலதான் ஓடிபி சொல்லக்கூடாது, பேங்க் டீடைல்ஸ் எது கேட்டாலும் சொல்லக்கூடாது. நீ என்ன அப்ப நீ ஹாட்ஸ்டார்ல எதுக்கு ஓடிபி டெய்லி கேக்குற? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது நான் கேட்டா சொல்ல, வேற யாராவது கேட்டா சொல்லாத. லூசா நீ? ஐயோ, இருக்கிற வேலையில என்னடா இப்படி எல்லாம் வருது பிரச்சனை. மண்டே பொண்ணு பாரு. உனக்கு gift வாங்குனேன். ஹாப்பி anniversary. Thank you. என்னடா வெயிட்லெஸ்ஸா இருக்கு, என்னது? நீ இது ஷூ வேணும்னு கேட்டு இருந்தேல ஜிம்முக்கு போறதுக்கு, அதுதான். இருக்கு என்னது இது? ஷூ ஆர்டர் போட்டா என்ன இது வந்திருக்கு? என்ன அதுவும் அழுக்கழுக்கா இருக்கு? மோந்து பாரு. ஏன் மேல ஏன் டிக் போடுற? ஏய் லூசு, பாத்து ஆர்டர் பண்ண என்ன பிராங்க் பண்றியா? உண்மையா ஷூ தாண்டி ஆர்டர் போட்டேன். ஐயய்யா, என் போன் எங்க? தெரியல, அதெல்லாம் ரிவ்யூ பார்த்து வாங்கணும் நாரேனே. நான் இன்னைக்கு ஒண்ணு வாங்கியிருக்கேன் உனக்கு. என்ன உன் சைஸ்ல ஒரு டெடி பியர். என்ன ரிவ்யூ பார்த்து சூப்பரா வாங்கியிருக்கேன். அது எப்படி வருதுன்னு பாரு. சரி பரவாயில்ல, விட ஃபீல் பண்ணாத. ஏமாத்திட்டாங்க. நீ என்ன ஏமாறுறது என்ன புதுசா? என்கிட்ட ஏமாந்த, அதுல இருந்து எல்லாமே ஏமாந்துட்டு தான் இருக்கிற. பாப்போ. A few moments later. நரேனு வா. என்னடி டெடி பியர்? டெடி பியர்னு சொன்னேன். ஆள் உயரத்துக்குன்னு அத கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. நிறைய இதுல பார்த்தது இல்லையா? அப்படியே இப்படி ஓபன் பண்ணோடனே புஷ்னு பெருசா வந்துரும். ஹாப்பி ஆனிவர்சரி. இத பார்த்தா கம்ப்ரஸ் பண்ண மாதிரி தெரியலையே. இது போடுவாங்களே, என்னடா போட்டுமே பெருசாவல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஐயா, ஆள் உயரத்துக்கு வாங்கின டெடி பியர். லூசு, ரிவ்யூ பார்த்து வாங்குனேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. போட்டோல இவ்ளோ பெருசா காட்டி இருந்தாங்கடா. போட்டோல அவ்வளவு பெருசா காட்டினா இது எதுக்குடா 3000? இது 3000மா? ஆமா. ரைட். நீ ஏமாந்துட்டியா? ஐயோ, என்னடா எதையும் நம்ப முடிய மாட்டேங்குது. இப்படி ஏமாத்துறாங்க. ஏமாத்துற உலகமா இருக்கு. ஆமா, நம்ம தான் ஏமாறுறோம். ஏமாத்துற உலகம் இல்ல. ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எங்க போயிட்டு அதுக்கு ரோட்டு கடையில அந்த பெருசா விக்கிறாங்களா, அதை வாங்கி இருக்கலாம் ஆன்லைன்ல. ஆனா இதையே போடாதப்போ. அது எதுக்கு வாங்குன நீ? ஆளு மண்டைக்கு போ. ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு தெரியலையே. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சார் கூப்பிடும். மேடம், எங்க போகணும்? சரவணம்பட்டி போகணும். என்ன சரவணம்பட்டியிலேயே நின்று கூட சரவணம்பட்டி போகணுங்குது. சரி வாங்க வாங்க, காசு இருக்குல்ல? ஐயோ, இப்படி வந்து ஏறுங்க. கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. சரி போலாமா? ஃபாஸ்டா போவேன் கொஞ்சம் நானு. என்ன டைட்டா வண்டியா பிடிச்சுக்கோங்க. வண்டிய பிடிங்க, வேற எதையும் பிடிக்காதீங்க. வந்துருச்சு இறங்குங்க. இறங்குங்க. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானோ? என்ன சார் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுவ? இனிமேல் பொறுமையா ஓட்டி பழகு. சரி இந்தா. ஹலோ ஹலோ சார். ஆமாங்க சார். அந்த சேலரி எப்போ சார்?
ஹலோ ஹலோ இன்பா இங்க வா. என்ன இளவிடி இது? என்ன டவரே கிடைச்சு தொலைய மாட்டேங்குது. ஒரு முக்கியமான கால் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ தான் நம்ம 5Gன்னு வாங்கின 5G தான் வாங்கி தொலைஞ்சேன். ஒரு அளவு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? எங்க டவர் கிடைக்கும்? நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட 24 மணி நேரம் போன் பேசுவீங்க. எங்க கிடைக்குன்னா சொல்லு. கிச்சனுக்கு போனேன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். கிச்சனுக்கா? இரு போயிட்டு வரேன். அடியே, கிச்சனுக்கு போனா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் சொன்ன. கிச்சனுக்கு போனா சுத்தம் டவரே இல்ல. மாடி போனேன்னா 2 பாயிண்ட் கிடைக்கும். 2 லைன். இப்ப நான் மாடிக்கு ஓடணும். ஒரு போன் பேசுறதுக்கு ட்ரெஷர் அண்ட் விளையாடுற மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நானும் அப்படியே டவர்ல மேல ஏறி உட்காரு, நல்லா கிடைக்கும். எங்க டவர் ஏறி உட்கார போறியா? அப்புறம் ஏறி உட்காந்து தானே டவர் கிடைக்கும். அப்புறம் போன் பேசணுமே, முக்கியமான காலு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, வேற வழி இல்ல. உட்காரு. இப்படித்தான் டவர் கிடைக்குதான்னு பார்த்துட்டே இருந்துட்டு அப்பதான் யார்கிட்டனாலும் கேட்கணும். நம்ம இந்தியால அப்படிதான். சரி, ஓம் போன் எடு. ஓம் போன பாப்போம். ஏன் போன் சுத்தம் சிம்மு போடுங்கன்னு வருது உள்ள சிம் இருக்கும் போதே. அது உன் போன் பிரச்சனை. அதெல்லாம் இல்ல, டவர் இல்ல, அப்படி 0 மைனஸ்ல போயிட்டு இருக்குது. போயிருச்சா? இளவு கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாதியில போறது. போட்டு விடுங்கடா. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணது கரண்ட்? சம்மர்ல பார்த்தா இங்கிட்டு ஒரு ஏர் கூலரு, மேல ஒரு ஏசி ஃபேனுன்னு உட்காந்துருந்தோம். கன்றாவி அப்படியும் வேர்த்து தொலைஞ்சு. சரி சம்மர் முடிஞ்சிருச்சு, என்ன காத்து நல்லா அடிக்கும், ஒரு ஃபேன்லயே தூங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சும்மா கரண்ட் போய் தொலைஞ்சிருது. வெளியே காத்தையும் காணா. பத்தாவதுக்கு கரண்ட் பில்லு வேற. மாசத்துல ஒரு வாரத்துக்கு ஷட் டவுனு. அப்புறம் மீதி 3 வாரம் தான் இருக்கு. அப்பையும் ஃபேன் ஏசி எல்லாம் போட்டா கரண்ட் பில் 4000 ரூபாய் வருது. கடவுளே, விசிறிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கணும் போல. அதுக்குன்னு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட மாட்டிருக்குது. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுது. கனடா இல்ல குளிர் பிரதேசத்துல போய் செட்டில் ஆயிக்கணும். ஐயோ ஐயோ, இப்படி சர்ன்னு வருது. சரி ஓகேன்னு ஒரு முடிய காய வைக்கிறதுக்குள்ள சர்ன்னு ஆஃப் ஆயிருது. அவ்வளவுதான், வந்து 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 போகுது, ஏதோ மின்னல் வெட்டுற மாதிரி. என்னத்த கருமாந்திரம் பிடிச்ச கரண்டோ, ஒன்னும் சரியில்லை. பாவப்பட்டவர்கள் தான் இந்தியால பிறந்தவங்க எல்லாம்.